கையில கோடி கோடியா பணம், நினைச்சா எதையும் வாங்கலாம். ஆனா நிம்மதினா என்னன்னு விலைக்கு கூட வாங்க முடியாத ஒரு வாழ்க்கை. பணக்காரர் அந்த ஏழையை ஏளனமாக பார்க்கிறார். என்ன நண்பா, நீயும் நானும் ஒன்னாதான் படிச்சோம், உன்னதான் வேலைய பார்த்தோம். நீ காலம் பூரா இப்படித்தான் இருப்பியா? இந்த தஸ்பீஹ் உருட்டுனா சோறு கிடைக்குமா? என்னப்பார் பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு. நண்பா, உங்ககிட்ட பணம் இருக்கு, ஆனா நாளைக்கு என்ன ஆகுமோங்கிற பயமும் இருக்கு. என்கிட்ட பணம் இல்ல, ஆனா நாளைக்கு என் அல்லாஹ் தருவான்னு நம்பிக்கை இருக்கு. இந்த நிம்மதியை உங்களால விலை கொடுத்து வாங்க முடியுமா? பணக்காரர் பதிலே பேசாமல் யோசிக்கிறார். அவர் முகம் மாறுகிறது. ஏழையின் வார்த்தைகள் அவர் மனதில் பதிகின்றன. அவர் தனது போனை பார்க்கிறார். பிறகு அந்த ஏழையின் அமைதியான முகத்தை பார்க்கிறார். அவருக்கு உண்மை புரிகிறது. செல்வம்னா பேங்க் பேலன்ஸ் இல்ல, அல்லாஹ் கொடுத்ததை வச்சு மனநிறைவோட வாழ்றதுதான் உண்மையான செல்வம். பணக்காரர் அந்த ஏழைக்கு கை கொடுத்து பணிவுடன் புன்னகைக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொன்மொழி. செல்வம் என்பது கையில் இருக்கும் பணத்தை பொறுத்தது அல்ல என்பதை நபிகளார் மிக அழகாக விளக்கியுள்ளார்கள். செல்வம் என்பது அதிகப்படியான பொருட்கள், வசதிகள் இருப்பது அல்ல, மாறாக மனநிறைவே உண்மையான செல்வமாகும். ஆதாரம் புகாரி, முஸ்லிம். இந்த ஹதீஸ், ஒரு பணக்காரர் எவ்வளவு வசதியாக இருந்தாலும் மன அமைதி இல்லை என்றால் அவர் ஏழைதான் என்பதையும், ஒரு ஏழை இறைவனளித்ததை கொண்டு திருப்தி அடைந்தால் அவரே உண்மையான செல்வந்தர் என்பதையும் உணர்த்துகிறது. திருக்குரான் சொல்கிறது. அத்தியாயம் 4, வசனம் 36. பணக்காரர்கள் தங்களின் செல்வத்தால் பெருமை கொள்ளக்கூடாது என்பதை அல்லாஹ் குரானில் காரூன் கோரா என்பவனின் கதையின் மூலம் விளக்குகிறான். அவன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தும் இது என் அறிவால் கிடைத்தது என்று பெருமை பேசியதால் அவனும் அவனது செல்வமும் பூமியில் புதையுண்டு போனார்கள் என்று இறைவன் கூறுகிறான். உண்மையான இரையச்சம் கொண்டவர்கள் தற்பெருமை கொள்வதில்லை, இருப்பினும் அதை கைவிடுங்கள்.